அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு. இந்த கீரை கூட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை நான் என்னோட தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கீரை. இது வந்து முளைக்கீரை நம்ம ஊரில் சொல்கிறது. இங்கே வந்து அமர்நாத் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பருப்பு நேற்று நான் வந்து குழந்தைங்களுக்கு பருப்பு தாளித்து வச்சுருந்தேன். அந்த பருப்பு கொஞ்சம் மிஞ்சிருந்தது. அந்த பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பருப்பு வந்து ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ குயிக்காக இதை வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த பருப்பு இல்லை, நம்ம ஏற்கனவே பண்ண பருப்பு நான் வச்சுருந்தேன், அதனால் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பருப்பை குக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கீரை 1 கட்டு, துவரம் பருப்பு 1/2 கப். நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்தால் 1.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு, தண்ணீர் தேவையான அளவு. அரைப்பதற்கு துருவிய தேங்காய் 1/2 கப், சிகப்பு மிளகாய் 1 அல்லது 2, இல்லைனா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பதற்கு எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் சிறிதளவு. கீரையை நல்லா கழுவி எடுத்துருங்க, ஏன்னா மண் அங்கங்கே இருக்கும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். எப்போதுமே கீரையை கழுவிட்டு நறுக்கணும், ஏன்னா வந்து அப்போ தான் அந்த சத்து இருக்கும். நீங்கள் நறுக்கிட்டு நீங்கள் வந்து கழுவுனீங்கன்னா அந்த கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஸோ நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கீரையோட தண்டு, இந்த முளைக்கீரை தண்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம தண்டோடவே அந்த கீரையை வந்து நறுக்கலாம். ஏற்கனவே நான் தாளித்து வச்சுருக்கிற பருப்பில் கடுகும் பச்சை மிளகாய் 2மே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கூட்டுக்கு தாளிக்கும் போது இந்த 2 பொருளையும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய கடுகாயிடும், பச்சை மிளகாய் இன்னும் சேர்த்தா காரமாயிடும். அதனால் நீங்கள் வந்து தாளிக்கும் போது கடுகும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு அது கூட பெருங்காயமும் போட்டு தாளித்து எடுத்துடலாம். தாளித்ததுமே நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். கீரை கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை வந்து வதக்கி விடுங்க. அதை வதக்கும்போது ரொம்ப வதக்கணும்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த கீரை வந்து குக்கானாவே போதும். கீரை பாதி குக்கான சமயத்தில் நம்ம இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டு அந்த பருப்பு பாத்திரத்திலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி ஊற்றிடுங்க. ஸோ இது வந்து கொதிக்கட்டும் நல்லா. தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா கீரை கூட்டு வந்து எப்போதுமே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். இப்போ கூட்டுக்கு தேவையான தேங்காயும் சிகப்பு மிளகாயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அரைச்ச விழுதை இந்த கீரையோட கலவையில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிடும். இந்த சமயத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குயிக்காக சிம்பிளாக கீரை கூட்டு இஸ் ரெடி. என்னோட எல்லா ரெசிபிகளையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.